ஆழ்வார் இங்க ரொம்ப அழகா சொல்றார், ஊரும் வரி அரவம் ஒன்குரவர் மால் யானை பேரெறிந்த பெருமணியை காருடைய அந்த மேகங்கள்லாம் பார்த்தேன்னா கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான், கருத்த மேகங்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கும் போது யானை போற மாதிரி இருக்கான். ஊரும் வரி அரவம் ஒன்குரவர் மால் யானை, யானை இதை பார்த்து பயப்படுறது. உடனே வரக்கூடிய யானையை பயமுடுத்தணும்னு அந்த மலையில இருக்கக்கூடிய குறவர்கள் அப்படியே அந்த மணிகள் நல்ல ஜெம்ஸ் அப்படியே ரூபி சஃபயர்லாம் அப்படியே தூக்கி போடுறாளாம். போடும்போது அந்த அந்த யானையெல்லாம் பயந்துருதான், ஒருவேளை நட்சத்திரங்கள் தான் ஆகாசத்திலேருந்து விழறதோ. அதனால ஊரும் வரி அரவம் ஒன்குரவர் மால் யானை பேரெறிந்த பெருமணியை காருடைய மின் என்று புற்றடையும் வேங்கடமே மேலசுரர் என்றென்றே மாலத்திடம் என்று பகவான் ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை சொல்றார். காரணம் என்னன்னா, இவ்வளவு பிராப்தி விரோதி இருக்கும். இதுக்கெல்லாம் செகண்ட் லெவல்ல நம்ம போய் அர்த்தம் பார்க்கணும். ஒரு லெவல்ல பார்த்தா நேச்சரை வச்சு சொல்ற மாதிரி இருக்கும். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, அலகாரிக்கலா பார்த்தேன்னா நமக்கு பல பல பிராப்தி விரோதின்னு உண்டு. நல்ல விஷயம் ஏதோ ஒன்று இருக்கும், அதை அடைய விடாமல் சில விஷயம் தடுக்கிறது பாருங்க, அதுக்கு பிராப்தி விரோதின்னு பேர். இப்போ யாரோ இப்போ நம்ம கோவிலுக்கு போயிட்டு இருக்கோம், கோவிலுக்கு போக ஒருத்தர் வந்துட்டார், இப்போதான் நேற்று இங்கே கூட்டிருந்தேலே இந்த இலவடான்னு ஒன்று போட்டா எடுத்துன்னு வந்துட்டேன் அப்படின்னா நம்மளால போக முடியல. அப்போ நமக்கு யார் பிராப்தி விரோதி? வடா இல்லை, வடாலத்தை எடுத்துன்னு வந்தவர். வடாத்துக்கு என்ன போச்சு சொல்லுங்க, அது கம்முன்னு ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கு. அந்த வடா அச்சேதனம், அந்த அச்சேதனத்தை ஒரு சேத்தனம் எடுத்துட்டு வந்தது பாருங்க, அவர் தான் பிராப்தி விரோதின்னு பேர். அப்போ இந்த பகவானை அடைய விடாமல் தவிர்க்கக்கூடிய விஷயங்கள் அதுதான் கற்களாக நம்மளை பயமுடுத்துறதோங்கிற கணக்கில் சொல்லிட்டு, அடுத்து பெருவில் பகழி குறவர் கை செந்தி வெறுவி புனம் துறந்து வேழம் இருவிசும்பில் மின்வேழ கண்டஞ்சும் வேங்கடமே மேலசுரர் கோன் வேழ கண்டுகந்தான் குன்று என்று அந்த திருமலையின் பெருமையை பற்றி சொல்லும்போது, அந்த குறவர்கள் அந்த யானையை பயமுடுத்துறதுக்காக அந்த விழக்கூடிய தாராகணங்கள் அதுவே ஒரு 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 ஃபயர் பால் மாதிரி வந்தோடனே அந்த யானைகள்லாம் பயந்து ஓடுறதான். அப்போது ஆச்சாரியனுடைய கட்டாட்சத்தால் பிராப்தி விரோதிகள் ஓடும் என்கின்ற கணக்கில் பொய்கையாழ்வாருடைய பாசுரம். ஊரும் வரி அரவம் ஒன்குரவர் மாயானை பேரெறிந்த பெருமணியை காருடைய மின்னென்ற புற்றடையும் வேங்கடமே மேலசுரர் என்றென்றும் மாலத்திடம். ஊரும் வரி அரவம் ஒன்குரவர் மாயானை பேரெறிந்த பெருமணியை காருடைய மின்னென்ற புற்றடையும் வேங்கடமே மேலசுரர் என்றென்றும் மாலத்திடம். பெருவில் பகழி குறவர் கை சென்றி வெறுவி புனம் துறந்த வேழம் இருவிசும்பில் மீன் வீழ கண்டஞ்சும் வேங்கடமே மேலசுர கோன் வீழ கண்டுகந்தான் குன்று. பெருவில் பகழி குறவர் கை சென்றி வெறுவி புனம் துறந்த வேழம் இருவிசும்பில் மீன் வீழ கண்டஞ்சும் வேங்கடமே மேலசுர கோன் வீழ கண்டுகந்தான் குன்று. பொய்கையாழ்வார் பெருமாளை சேவித்து விட்டு அவர் கிளம்பிட்டார். இப்போ நான் சொல்கிறேன் அந்த பாசுரத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஆழ்வார் இப்போ வந்தார், காஞ்சிபுரத்திலேருந்து புறப்பட்டார், விழுப்புரத்து அருகே இருக்கக்கூடிய திருக்கோவலூர் சென்றார், க்ஷேத்திரபாலகனை சேவிச்சுண்டார், திருவிக்கிரம பெருமாளை சேவிச்சுண்டார், பெருமாளை பாடினவர் கிளம்பிவிட்டார். ஊரை விட்டு இன்னும் போல கிளம்பிவிட்டார் அவர். அடுத்த ஆழ்வார் நேர மாமல்லபுரத்திலிருந்து புறப்பட்டு பூதத்தாழ்வார் வந்தார். வந்து பெருமாளை பாடினார். பாடும்போது பகல் கண்டேன், நாரணனை கண்டேன், கனவில் மிக கண்டேன், மீண்டவனை மெய்ய மிக கண்டேன், ஊன் திகழும் நேமி ஒளித்திகழும் சேவடியான் வாந்திகழும் சோதி வடிவு என்று பரரூபமாக இருக்கக்கூடிய பரவாசுதேவன் எம்பெருமானை பாடினார். ஊன் திகழும் நேமி ஒளித்திகழும் சேவடியான் பெருமாள் ஆப்ரணகாத்து சர்வயேவ சுவர்ணஹா ஹிரண்யஸ்மஸ்ருஹு ஹிரண்யகேஷா தஸ்யதா கப்பியாசம் புண்டரீகமேவ மக்ஷினின்னு சாந்தோக்கியம் சாமவேதத்துக்கு அடங்கியது சொல்றது. பெருமாள் திருமுகத்திலிருந்து திருமுடியிலிருந்து திருவடி வரை ஸ்வர்ணமயமா இருக்காராம். அதனால ஸ்வர்ணமயமான பகவானை பார்த்தேன், பரவாசுதேவனை பார்த்தேனர். அவரே பின்னாடி சொல்லும் போது, எங்க மாமல்லபுரம்னா அது பல்லவர்கள் ஆண்ட ஊர். காஞ்சிபுரம்ங்கிறதும் ஒரு காலகட்டத்தில் பல்லவர்களுக்கு ராஜதானியாக இருந்த ஊர்.
காஞ்சிபுரத்தையே பிரிக்கும் போது அந்த காலத்துல வைதிக அவைதிக மதம்னு பிரிக்கும் போது ஜீன காஞ்சி, பௌத்த காஞ்சி, சனாதன தர்மத்தை சார்ந்த காஞ்சி. சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய காஞ்சியில் இருக்கக்கூடிய ஒன்று சிவகாஞ்சியின் பேர், ஏகாம்பர கஷேத்திரம், பஞ்சபூதங்களில் ஒன்று. இன்னொன்னு சாக்த கஷேத்திரம், அதாவது காமாட்சி நடுவில் இருக்கா. இந்த பக்கம் வந்தேன்னா சின்ன காஞ்சிபுரம்ங்கிற விஷ்ணு காஞ்சி, அங்க இருக்கவே இருக்கார் தேவப்பெருமாள் தேவாதிராஜன் வரதராஜன். அதாவது ஸ்ரீநிதிம் நிதிம் அபாரமர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுஹிருதம் தயாநிதிம் தேவராஜம் அதிராஜமாஸ்ரயேன்னு இருக்கக்கூடிய தேவராஜ பெருமாள் வரதராஜன் சேவை சாதிக்கிறார். இந்த வரதராஜ பெருமாளுடைய க்ஷேத்திரம் அவ்வளவு பிரசித்தம். நான் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன். தியாகராஜர் பாடியிருக்கார், தீட்சிதர்வாள் பாடியிருக்கார், ஷியாமா சாஸ்திரி பாடியிருக்கார். மும்மூர்த்திகளும் பாடிய ஒரே க்ஷேத்திரம் இது. அம்பாள் க்ஷேத்திரங்கள்ல 3 உண்டு. ஆனா சிவக்ஷேத்திரத்தை கூட 3 பேரும் பாடியுள்ள. ஆனா சேர்த்து வச்சா போல 3 பேரும் பாடினது காஞ்சி வரதராஜரை. இவ்வளவு பெருமை இருக்கா? ஆனா இந்த பெருமாளை இத்தனை ஆழ்வார்கள்ல ஒரே ஒரு ஆழ்வார் தான் பாடினார். அந்த ஒரு ஆழ்வார் ஒரு பாசுரம் பாடினார். அவர் எப்படியோ ட்ரம் கார்டு என்ட்ரியில 108ல வந்துட்டார் பெருமாள். அந்த பாசுரம் தான் இது. உலகேத்தும் ஆழியான் அத்தியூரான், அத்தியூரான் புள்ளை ஊர்வான். அவருக்கு அத்தியூர், அத்தி வரதர் வந்தார் பாருங்க. ஏதோ அவர் பண்ண புண்ணியம் அவர் நிறைய பண்ணியிருக்கார். 2019 வந்துட்டு போயிட்டார். 2020 மார்ச்ல வந்திருந்தார். அவரும் லாக்டவுன்ல மாட்டின்னு இருக்க வேண்டியதுதான். அதனால ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஜஸ்ட் எஸ்கேப் பெருமாள். அதனால இந்த பெருமாள் வந்தார். அத்தியூரான், அத்தி மரத்தால் செய்யப்பட்டவர். இன்னைக்கும் நீங்க கும்பகோணம் மாயவரத்து அருகே சென்றீர்கள் என்றால் குத்தாலம்னு ஒரு ஊர் உண்டு. குத்தாலத்தருகே ஒரு அத்திவரதர் இருக்கார். நல்லா நீண்டு 12 அடியில பெருமாள் சேவை சாதிப்பார். அங்க ஒரு அத்திவரதர், இங்க ஒரு அத்திவரதர். இந்த அத்திவரதர் 40 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவார். கலக்கிட்டு போயிடுவார். எல்லாரும் வரவா, எல்லாரும் அவா குடும்பம், அந்த பத்தி போக மாட்டேங்கிறார், பத்தினி போய் நிற்கிறா. அந்த மாதிரி இந்த அத்திவரதரை சேவிக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு பெருமை. சரி, இப்போ என்னன்னா அத்தியூரான் புள்ளையூரான், அத்தி மரத்தால் செய்யப்பட்டவர் எம்பெருமான். ஒன்றும் அத்திங்கிறது ஹஸ்தி. இந்த சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய அறகுறை வார்த்தை ஹஸ்ஸு இஸ்ஸு இதெல்லாம் தமிழ்ல இருக்காது. புருஷன் வராது, பூருடன். பத்மநாபன் வர பாழியந்தோளுடைய பற்பநாபன் கையிலும் தான் வரும். அதனால ஹஸ்திங்கிறது அத்தி. அப்ப ஹஸ்தியினால் ரட்சிக்கப்பட்ட மலை ஹஸ்திகிரிங்கிற வேழமலை. ஹஸ்திகிரி, அத்திகிரி. மன்னார்குடி ராஜகோபாலாச்சார்னு ஒரு பெரிய மகாவித்வான், இதுவரைக்கும் அண்மையில் எழுந்தருளி இருந்தார். பெரிய மகாவித்வான், காலக்ஷேபம் எடுத்தே எத்தனையோ சிஷ்யர்களுடைய மனதை குளிர்வித்த ஒரு மகாவித்வான் அவர். அவர் அழகா வேடிக்கையா சாதிப்பார். தேசிகன் என்ன சொன்னார்? அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார். பெருமாள் வந்தார். எது பெருமாள் வந்தார்? அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார். அத்திகிரினா ஹஸ்திகிரியில் இருக்கக்கூடிய பெருமாள் வந்தார். இல்ல, சக்கரத்தை தரிச்சிருக்காராம். அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார். திகிரி அருளாள பெருமாள் வந்தார். அப்பாஞ்சஜன்யமும் பல்லாண்டேனார பெரியாழ்வார். அப்பாஞ்சஜன்யம் அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார்பர். அதனால அப்பேற்பட்ட பகவான் அத்தியூரான், புள்ளை ஊர்வான். அவனே பகவான் கருட வாகனனாக வருவர். அணிமணியின் துத்திஷேர் நாகத்தின் மேல் துயில்வான். அவரே ஆதிசேஷ பரியங்காசனத்தில் சயனிப்பான். காந்தஸ்தே புருஷோத்தமஹா பணிபதிஹி ஷையா, பணிபதிஹி ஷையா. அணிமணியின் துத்திஷேர் நாகத்தின் மேல் துயில்வான். முத்தி மறையாவான், முக்தியான முத்தியை கொடுப்பவர். இல்ல, அந்தணருக்கு கல்யாணமான பிறகு 3 தீ செய்ய வேண்டும். கார்கபத்தியம், வைஸ்வானரம், இந்த 3 அக்னி, தாட்சிணாக்னின்னு உண்டு இல்லையா, திரேதாக்னின்னு பேர். 3 அக்னிகளை வளர்க்க வேண்டும். அவனுக்கு தான் அக்னிஹோத்ரின்னு பேர். 3 தீயை வளர்ப்பவன் அந்தணன். முத்தி மறையாவான். முத்தி 3 தீ. முத்தி மறையாவான், மாக்கடல் நஞ்சுண்டான், தனக்கும் இறையாவான் எங்கள் பிரான் ஆழ்வார் எடுத்த பாசுரம். இதே எந்த ஆழ்வார் பாடியிருக்கா? இப்போ பூதத்தாழ்வார். பூதத்தாழ்வார் அவதார ஸ்தலம் என்ன? மகாபலிபுரம். மகாபலிபுரத்துக்கு அந்த பல்லவனால வந்த ஊர் பேர் என்ன? மாமல்லன். அதனால பல்லவனுக்கு மாமல்லன்னு பேர். அதனால மாமல்லபுரம்னு பேர். அதனால மாமல்லபுரத்தில் பிறந்து வளர்ந்த பூதத்தாழ்வார் திருக்கோவலூருக்கு செல்லும் போது நேர காஞ்சிபுரத்து பெருமாளை நினைச்சுண்டு பாடின ஆச்சரியமான பாசுரம். கண்டேன் நாரணி கண்டேன் கனவில் மிக கண்டேன் மீண்டவனை மெய்ய மிக கண்டேன் திகழும் நேமி ஒளி திகழும் சேவடியான் வாதிகழும் ஜோதி வடிவே பகல்கள் நாளை கண்டேன் கனவில் மிக கண்டேன் மீனவனை மிக கண்டேன்
திகழும் நேமி ஒளி திகழும் சேவடியார் வாதிகளும் ஜோதி வடிவு உலகேதும் ஆழியார் பத்தியூரார் உள்ளே அழிமணியின் துத்திசை நாகத்தின் மேல் துயில்வார் முத்தி மறையார் மாகடல் நன்றுண்டான் தனக்கும் இறையாவான் எங்கள் இறையாவான் எங்கள் பிறக்கும் இறையாவான் அந்த பெருமாளை சேவை பண்ணி வச்ச திருக்கோவலூர் சன்னதி பட்டர் சுவாமி பொய்கையாழ்வார் பாடி கிளம்பி சென்றார். என்னமா பாடியிருக்காருன்னு வரத்துக்குள்ள இப்ப அடுத்தது பூதத்தாழ்வார் வந்தார். என்னமா பாடுறீ, நீர் யாருன்னு கேட்டார். அப்பதான் ஆழ்வார் சொன்னார், இணையடிக்கே சொன்னேன் இருந்தமிழ் நன்மாலை பெருந்தமிழன் அல்லேன் பெரிது, நான் பெருந்தமிழன் ஆழ்வார் சொன்னார். ஆனா நீர் என்ன சுவாமி தமிழுங்கிறீரே, பெருந்தமிழன்கிறீரே, தனி நாடு கேட்பீரோ? இல்ல பாரத தேசத்தோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தமிழன் நான் அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால பெருந்தமிழன் நல்லேன் பெரிது அப்படின்னு அவர் சொல்லிட்டு பெருமாளை பாடினார், தமிழன்னு சொல்லிட்டார். பூதத்தாழ்வார் கிளம்பிட்டார். அடுத்த ஆழ்வார் வந்தார், பேயாழ்வார். நமக்கு இந்த பேரெல்லாம் கேட்டு கேட்டு இப்போ பழகி போயிடுது. புதுசாக ஒரு குழந்தைய கூட்டி சொல்லுங்க. முதல் ஆழ்வார் பேர் என்ன? பொய்கை, ஒத்துக்கோ. அடுத்தது பூதம், மூணாவது பேய். என்னப்பா இப்படி பேய்னா ஆழ்வார் பேர்லாம் சாதாரணமாகவே இருக்காது போல, பூதம் பேயின்னு இருக்குன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய பூதம் பேய் எல்லாம் ஓட்டுறதுக்காகவே வந்த ஆழ்வார்களை வாழலாம். அதனால அப்பேற்பட்ட பூதம். இதே சாரவிஸ்தரம்ங்கிற கிரந்தத்துல உத்தமூர் சுவாமி ரொம்ப விவரிச்சு சொல்றார். இந்த பூதங்களில் எவையாம் இவை அப்படின்னு 5 லட்சணங்கள் கொடுக்கிறார். அதனால பூதத்தாழ்வார், பேயாழ்வார். இப்ப பேயாழ்வார் வந்தார். பேயாழ்வார் மயிலாப்பூர்லேருந்து வந்திருக்கார். சிட்டி பாக்கி 2 ஆழ்வார்கள்லாம் மகாபலிபுரம், காஞ்சிபுரம் சின்ன ஊர். ஆனா இப்ப சென்னையிலேருந்து போன ஒரே ஆழ்வார் இவர் தான். அதனால இவர் போன உடனே ஆழ்வார் பெருமாளை பார்த்து பாடினார். என்ன பாடினார்னா, கண்ணும் கமலம், கமலமே கைத்தலமும் மண்ணளந்த பாதமும் மற்றவையே எண்ணின். அதாவது பெருமாளுடைய திருமுகத்தை பார்த்தார். திருமுகத்தில் இருக்கக்கூடிய 2 நேத்திரங்களை பார்த்தால், நேத்திரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அழகான கைகளை பார்த்தால், கைகளுக்கு கீழே இருக்கக்கூடிய தாளை பார்த்தால் அத்தனையும் தாமரையில இருக்கக்கூடிய சௌகுமாரியம் மாதிரியே தெரியறதே. திருமாமணி வண்ணன் தேசு, தேஜஸோடு மின்னக்கூடிய பகவான். தேசு உடையாய் திரவேலோர் எம்பாவாய் நாடையார். தேஜஸ் உடையவளே, நல்ல தேசு உடையாய், நல்ல தேஜஸோடு பல காலங்கார்த்தால 4 மணிக்கு போய் எழுப்புறா. அந்த பொண்ணை எப்படியா சொல்லி 4 வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லி எழுப்பணும். அந்த பொண்ணு கேட்டுது, என்னை எப்படி சொல்லி எழுப்புற? தேஜஸ் உடையவளே அப்படின்னா அந்த பொண்ணுக்கு ஒரு சிரிப்பு வருமா? எழுந்துக்கோ அப்படிங்கிற. தேசு உடையாய் தேற்றமாய் வந்து தெர. ஆண்டாள் மாதிரி ஒரு சாமர்த்தியம் இன்னொருத்தருக்கு வரவே வராது. கார்த்தால 4 மணிக்கு ஒருத்தர் எழுப்பணும்னா இவ்வளவு கட்டினம் பாருங்க. பக்கத்துல இருந்தா எழுந்துள்ளா, வீட்டுக்குள்ள இருக்கா, அவ பதிலும் சொல்ல மாட்டாளே. அதனாலதான் தேற்றமாய் வந்து திற, ஒழுங்கா வந்து திற. ஒன்னும் நீங்க இம்ப்ரெஸ் பண்ணி எழுப்பிடலாம். சில குழந்தைகள் எல்லாம், ராஜா எழுந்துக்கோடா கண்ணா அப்படின்னு சொன்னா அது எழுந்துடும். நாளையிலேருந்து கார்த்தால ஆர்கே கன்வென்ஷன் 10 மணிலேருந்து ப்ரோக்ராம்டா ராஜா எழுந்துக்கோ அப்படின்னா அந்த குழந்தை எழுந்துடும். சில குழந்தைகள்லாம் இந்த மசீத்ல பாரு, நீ மிஸ் பண்ணேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், எக்ஸாம் போயிடும் அப்படின்னு டப்புன்னு எழுந்துக்கும். அதனால ஒரு குழந்தைய பார்த்துட்டு ஆண்டாள் சொன்னா, தேசு உடையாய் தேஜஸோடு கூடியவளை எழுந்துக்கோனா அது எழுந்துடுத்து. இன்னொரு பொண்ணு எழுந்துக்கவே இல்லை. தேற்றமாய் வந்து திற, என்ன ஒழுங்கா வந்து திற. வாட் ஆர் யூ டாக்கிங் ஆண்டாள்? யார் மாதிரி நான் வரக்கூடாது? அன்று லக்ஷ்மணன் கூப்பிட்ட பொழுது தாரா படுக்கையிலேந்து எழுந்து வரா மாதிரி வந்துடாதே. சாப்ரஸ்கலந்தீம் மதவிஹ்வலாட்சீம் பிரலம்ப காஞ்சி குண ஹேமசூத்ராம் சலக்ஷணா, அந்த லக்ஷணம் மாதிரி ஒரு மாதிரி வராதே. ஒரு ட்ரெஸ் எல்லாம் கீழே வழிஞ்சின்னு இருக்கு, போட்ட அந்த ரேகைகள்லாம் மறைஞ்சின்னு இருக்கு, அப்படி வந்துடாதே. எழுந்த உடனே கொஞ்சம் மேலோட்டமா தலைவாரிக்கும், அங்கங்க டியோட்ரண்ட்லாம் அடிச்சு ஜம்முன்னு பளிச்சுன்னு வா. தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய்னா அந்த மாதிரி இந்த இடத்துல திருமாமணி வண்ணன் தேசு, அப்பேற்பட்ட தேஜஸோடு கூடிய பகவானை நான் துதிக்கிறேன். இப்ப எந்த ஆழ்வார் சொல்றார்? பேயாழ்வார். எந்த ஊரை சேர்ந்தவர்? மயிலாப்பூர். எந்த திவ்யதேசத்துக்கு போயிருக்கார்? அது திவ்யதேசங்கள்ல எந்த எத்துல சேர்த்தி? நடுநாள். கண்ணும் கமலம், கண்ணும் கமலம், கமலமே கைத்தலமும், கமலமே கை
தளமும் மண் நளந்த பாதம் மண் நளந்த பாதமும் மற்றவையே கருமாமுகில் வண்ணன் கருமாமுகில் வண்ணன் கடல் நீர்வன் கடல் நீர்வண்ணன் திருமாமணி வண்ணன் திருமாமணி வண்ணன் அந்த பட்டர் சுவாமி பேயாழ்வாரை பார்த்து கேட்டார், இத்தனை அழகா பாடுறீரே, வந்தது எவ்வூரிலிருந்தோ, எங்கேருந்து வந்தீர், ஏதுபதி யாது ஊர் என்றான் வேத முதல்னர். கம்பராமாயணத்துல ஷூர்பனகா வரா, ஜனஸ்தானத்திலேருந்து புறப்பட்டு பஞ்சவட்டிக்கு வரா. பஞ்சவட்டியாம் கோதாவரி நதிக்கரையில பஞ்சவட்டிக்கு வரா. அப்போ ராமர் சுலபமா கேட்டார், கம்பர் எடுக்கிறார், ஏதுபதி யாது ஊர் என்றான் வேத முதல், வேதத்துக்கு முதல்வரான பகவான் ஏதுபதினு கேட்டார். ஏது ஊர்? அவ என்ன சொல்லியிருக்கணும்? ஐ எம் ஃப்ரம் கொலம்போ மெயின் ரோட், லங்கான்னு சொல்லியிருக்கணும். யார் நான் தெரியுமா அப்படின்னா பயந்துட்டார் ராமர். யாருன்னு தெரியாதனாலதான் கேட்கிறேன், யாருமா நீ? வெள்ளி மாமலை எடுத்தவன், இருந்துட்டு போட்டோம். வேதம் அனைத்தையும் கற்றவன், இருந்துட்டு போட்டோம். வீணை வாசிக்க கூடியவன், வேழகை திலோத்தமை வெற்றிலை தருகின்றாள், எல்லாம் யாருமா? ராவணனுக்கு நீ அவனுடைய தங்கை. நான் அத முதல்லயே என் பேர் ஷூர்பனகான்னு சொல்லியிருக்கலாமே, அவனுக்கு வெத்தலை தந்தா என்ன போச்சு? இவர் சொன்னார் பாருங்க பெருமை. எந்த ஊருனார்? வந்துதைத்த வெண்திரைகள் செம்பவளம் வெண்முத்தம் திருவல்லிக்கேணியான் சென்று. நான் திருவல்லிக்கேணியிலேன்னு வந்திருக்கேன். எங்க ஊருக்கு என்ன பெருமை என்ன? அப்போ மெரினா கடற்கரை அது பக்கத்துல தானே இருக்கு திருவல்லிக்கேணியில. அப்போ அங்க போய் மெரினாக்கு போயிட்டு வந்துடலாம், ஆத்துக்கு வந்து குளிக்கணுங்கிறதுல. இப்ப போனா குளிக்கணும். அதனால அங்க அப்ப என்னெல்லாம் உதைக்கும்ங்கிறார்? வந்துதைத்த வெண்திரைகள் செம்பவளம். பவழம் உதைக்குமா? அப்படியே நீங்க அந்த ஓரமா அந்த மதில் கிட்ட உட்கார்ந்து பவழத்தெல்லாம் எடுத்துட்டு ரெட்டவளம் கூத்துடலாம். அதனால செம்பவளம் வெண்முத்தம், வெளுவளேர்னு இருக்கக்கூடிய முத்தம் இருக்குமா? முத்து. திருவல்லிக்கேணியான் சென்று பவழமும் முத்தும் அலைகளில் மோதக்கூடிய மதில் படைத்த திருவல்லிக்கேணியை சேர்ந்தவன் நான் அப்படின்னா ட்ரிப்ளிகேணினா ஒரு பெருமை இருக்கும் பாருங்க. அதெல்லாம் அவர் சொன்னார். ஆச்சு. இப்ப இந்த பெருமாள் அவரை திருக்கோவலூர் பெருமாளை சேவிச்சுட்டு பேயாழ்வார் கிளம்பி போயிட்டார். ஞாபகம் வச்சுங்க, முதல்ல பொய்கையாழ்வார் வந்தார், பெருமாளை பாடினார், கிளம்பிட்டு போயிட்டார். பூதத்தாழ்வார் வந்தார், பாடினார், நான் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்பி போயிட்டார். பேயாழ்வார் வந்தார், பாடிட்டு கிளம்பி போயிட்டார். இப்ப முதல்ல கிளம்பின பொய்கையாழ்வார் ஊரை விட்டே இன்னும் போல. கொட்டுறது மழை, கொட்டு 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 கொட்டுன்னு கொட்டுறது. கொட்டின உடனே என்ன பண்றதுன்னு பார்த்தார். ஒரு வீட்டின் இடைகழி கிடைத்தது. இடைகழிங்கிறது ஒரு பேசேஜ். அது ஒரு தேகழின்னு பேரு சம்ஸ்கிருதத்துல. அந்த தேகழியில இடைகழியில என்ன பண்ணார், அந்த வீட்டுக்காரால கேட்டார், ரொம்ப மழையா இருக்கு, அதுக்கு என்ன ஒதுக்கிங்கோ அப்படின்னாரு. பாருங்க எவ்வளவு ஒரு ஓப்பன் சொசைட்டியா இருந்துக்கு. நம்ம இப்படி விடுவோமோ யாரையாவது? வெளி வாசல்ல இப்போ கேட்ல லாக்க போட்டுறோம் இல்லையா? அந்த உள்ள வரணும்னாலும் அவர் நிறைய சாவியெல்லாம் உடைச்சிட்டு வரத்துக்குள்ள அவர் நினைஞ்சே போயிடுவார் தொப்பமா. அதனால நம்ம யாரையும் விடுறதில்ல. ஆனால் ஒருத்தர் சொன்னா, இல்லப்பா உள்ள படுத்துக்கோங்களேன் அப்படின்ட்டு படுத்துட்டார். அவ்வளவுதான் ஆச்சு. அடியனுக்கே ஞாபகம் இருக்கு. எங்க கொள்ளு தாத்தா எல்லாம் எள்ளு தாத்தா பூண்டி ரங்கசுவாமி எங்காருன்னு இருந்தார் வேலூர்ல. அப்ப நிறைய பேர் சிஎம்சி வேலூர்ல ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? அப்ப வரவாள்லாம் நிறைய பேருக்கு அவள்லாம் லாட்ஜ் ஹோட்டல்லாம் இருக்காது, எல்லாரும் திண்ணையில படுத்துட்டுருவா. அந்த மாதிரி இவர் என்ன இடைகழியில படுத்துக்குங்கன்னு விட்டார். பொய்கையாழ்வார் சொன்னோன்னு படுத்துட்டார். அவ்வளவுதான் ஆச்சு. ஒரு 10 நிமிஷம் இன்னும் மழை கொட்டிகிட்டே இருக்கு, அது கொட்டும் மழை. அதனால அடுத்தது பூதத்தாழ்வார் வந்தார். பூதத்தாழ்வார் வந்த உடனே இப்படி தவிச்சுட்டு இருக்கார். உடனே பொய்கையாழ் இப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, இப்போ நான்லாம் ட்ரெயின்ல போகும்போது யாரும் உட்காந்துடக்கூடாதுன்னு காலை இன்னும் விரிச்சு தப்பித்தவரி கூட ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டா மோட்சம் கிடைக்குமே, வேண்டாமே. அதனால காலெல்லாம் விரிச்சு
இந்த ஏர்போர்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 பை எடுத்துன்னு வந்துட்டு 2 சீட்ல வச்சிருவா. நீங்க கவனிச்சிருக்கீங்களோ? அப்புறம் இஸ் சம்படி கமிங் நோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஒரு முறைச்சுட்டு எடுப்பா. இந்த ஆழ்வார் அப்படி இல்லை, ரொம்ப நல்லுள்ளம் இல்லையா? அதனால அவர் என்ன பண்ணிட்டார், அதுக்கு என்ன சுவாமி நான் படுத்துக்கணுங்கிறது இல்லையே, இடம் கொஞ்சம் தான் இருக்கு, 2 பேரும் உட்காந்துக்கலாம்னு பாம்பே லோக்கல் மாதிரி உட்காந்துட்டார் 2 பேர். ஒருவர் கிடந்தார், அடுத்தது பூதத்தாழ்வார் வந்தார், 2 பேரும் உட்காந்துட்டா. ஆச்சிவா 2 பேரும் பேசிந்தா. பெருமாள் என்ன அழகா இருக்கார், பகவத் விஷயம் தான் பேசிந்தா. நீ பெருமாள் என்னமா இருந்தார், என்னமா சாத்தின்னு இருந்தார், பாப்பா பாப்பா அப்படின்னு சொல்லும் போது அடுத்த ஆழ்வார் பேய் ஆழ்வார் வந்துட்டார். பெய்னா பயம் இருக்காதா இவாளுக்கு? பேய்னா பார்த்தா உடனே பேய் ஆழ்வார் வந்தார். அவரை பார்த்தோன்னா ஐயோ சுவாமி இப்ப என்ன பண்றது, இடமே இல்லையே, எழுந்து நின்னுட்டார். எழுந்து நின்னா இன்னொருத்தர் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேயாழ்வாரையும் சேர்த்துண்டா. ஒருத்தர் கிடக்க, இருவர் இருக்க, மூவர் நிற்க சேர்ந்துட்டா.